சொல்லுங்க. வெளியில் புறப்படுறேன். கிளம்பிட்டீங்களா? நல்ல சமையல் பண்ணி வை. அருமையான சமையல். இங்கே பாருங்க, இன்னைக்கு பாருங்க, இது சிக்கன் பாருங்க. இப்போ காமிங்க. இங்கே பாருங்க, சிக்கன் எடுத்துருக்கேன். என்னங்க சிக்கன் வந்து இவ்வளோ வெயிலில் கூட கம்மி விளையுதுன்னு பார்த்தா தோல் உரிச்சு நீக்கினது 1/4 கிலோ. எங்கள் வீட்டில் சிக்கன் யாரும் சாப்பிட மாட்டாங்க, நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். எங்கள் மருமக 1-2 சாப்பிடுவா, அதனால் 1/4 கிலோ வாங்கிட்டோம். சூப்பு அப்பாவுக்கு வந்து சூப் மாதிரி வச்சு கொடுக்கலன்னு பார்த்தா இது 120 ரூபாங்க. இந்த எலும்பு சூப்பாவனோட கொஞ்சம் கறி இருக்குனால 120 ரூபா. நாங்கள் சரி பரவாயில்ல கொடுங்கன்னு வாங்கியாச்சு. பாருங்கள், இதெல்லாம் தக்காளி வாங்கிட்டு வந்திருக்கேன். மாம்பழம் என்னங்க இவ்வளோ விலை இருக்குது. இது வந்து 1/2 கிலோ வாங்க. 1/2 கிலோ வந்து 35 ரூபா. சரி கொடுங்க, ஒரு பழம் கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா ஒரு வாரமாக மாம்பழமே சாப்பிடல. டெய்லி மாம்பழம் சாப்பிட்டு தொடர்ந்து வந்து அப்பாவுக்கு சூடாயிடுச்சு. நானும் எப்போ மாம்பழம் வேணாலும் சாப்பிடுவேன். அதனால் சரி ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேங்க. வாங்க, இன்றைக்கி மத்தியானம் இதை வச்சு ஒரு சமையல், சூப்பரான ஒரு சமையல் செய்கிறேன். மதியானம் லஞ்சு வீடியோவில் அது என்னங்கிறத நான் சமைச்சு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். நேற்று நாங்கள் வந்து போத்தீஸ் போயிருந்தோம். அப்போ வந்து அவங்க பெங்களூர்லேருந்து அவங்களுக்கு வந்து இங்கே ஏற்காட்டில் வந்து ஹிந்தி டீச்சராக வேலை கிடச்சிருக்குது. அந்த பொண்ணு என்னை பார்த்துட்டு, அம்மா நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நான் வந்து உங்களை வந்து யூடியூப்பில் பார்க்குறேன், நீங்கள் தட்டு வச்சுட்டு ஹாய்ப்பா என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்குறீங்கன்னு உங்களை இங்கே பார்க்கணுன்னு எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதுக்குள்ளே நீங்கள் வேகமாக இன்னைக்கு போகிறீங்களே அப்படின்னாங்க. சொல்லுமா என்னன்னு சொல்லுமாண்ணா, இந்த மாதிரி எங்கள் பேரை நீங்கள் வந்து ஆய் சொல்லுங்கம்மா. எங்கள் பொண்ணு பேர் எங்கே பாருங்கள், எங்கள் பொண்ணு என் பையனும் காமிச்சாங்க. அவங்க பேர் வந்து கிரேசி. அவங்க வந்து பெங்களூர்லேருந்து வந்து ஏற்காட்டில் வேலை கிடச்சி ஹிந்தி டீச்சராக போய் ஜாயின் பண்ண போகிறாங்க. அவங்க மகன் பேர் வந்து அலிஸ்டார். அவங்க பொண்ணு பேர் வந்து அனிஸ்டா. உங்கள் வாழ்த்துக்கள்ப்பா. நீங்கள் ஸ்கூலில் போய் நல்லபடியாக படித்து முன்னேறணும். டீச்சர் நீங்கள் போய் ஹிந்தி கிளாஸில் போய் நீங்கள் கலந்து நீங்கள் போய் டீச்சரை இது பண்ணி நல்லபடியாக சொல்லி கொடுத்து இது பண்ணுங்கள். உங்களுக்காக நாங்கள் வாழ்த்துக்கிறேன். பாய் ஹனிஸ்கா.